வாழைப்பூ கூட்டு தயாரிக்கும் முறை எப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டு செய்யும் முறை. கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நறுக்கி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை குக்கர்லேயே நம்ம போட்டுடலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சிடணும். வெங்காயமும் கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் நறுக்கினது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். 1 பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது குக்கரில் போட்டு 2 விசில் வந்ததும் இறக்கிடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளிக்க தேவையான பொருட்கள்: தக்காளி 1, கறிவேப்பிலை சிறியது, கொத்தமல்லி சிறியது, சோம்பு 1 ஸ்பூன், பெருங்காயம் சிறிது, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு விசில் வச்சது இறக்கி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்து வச்சிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட தேவையில்லை. அதுக்கு தான் தாளிக்கிறதுக்கு பதில் சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு நல்லா தாளிச்சது நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். கறிவேப்பிலை, தக்காளி சேர்த்துடலாம். கொத்தமல்லி, நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் இறக்கி வச்சுருக்கிறத வெந்துடுச்சு நல்லா. உங்களுக்கு இன்னும் நல்லா குழையே வரணும்னா இன்னும் 1 விசில் கூட எடுத்துக்கலாம். நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். இந்த வாழைப்பூவை நம்ம உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கிறதுனால குழந்தையின்மை, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தாது விருத்தியாகும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் சரியாயிடும். சர்க்கரை நோய்க்கும் இதை சாப்பிடலாம். வாரம் 1 முறை வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறதுல இந்த தாளிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துடணும்.
இதை ஒரு 5 minutes மறுபடியும் குக்கரில் வச்சு வேக விடணும். தண்ணி கொஞ்சம் வற்றணும், இறக்கிடலாம். போது கொஞ்சமாக பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுக்கு வாழ்வுக்காக இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். கூட்டு தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸ்லையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்க பொரியல் மாதிரியும் கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். வாழைப்பூ கூட்டு தயாராகிடுச்சு. இந்த வாழைப்பூ கூட்டை வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் சரியாயிடும். குழந்தையின்மை இருக்கவங்களுக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம் இதை.